வணக்கம் நண்பர்களே. இப்போ போடுற வீடியோவில் நீங்களே பாருங்கள், ரஜினி ரசிகரெல்லாம் பாருங்கள், பொதுமக்கள் அனைவரும் பாருங்கள். இதில் யார் தலைவர் ரஜினியை ரொம்ப தரம் தாழ்த்தி பேசியிருக்காங்கன்னு உங்களுக்கே தெரியும். ஆதவ ரஜினா பேசுனதையும் பாருங்கள், மற்றவங்க பேசுனதையும் பாருங்கள். நீங்களே கமெண்டில் இதுக்கு ஒரு பதிலை சொல்லுங்கள். கூட்டம் என்ன பேசுவாரு கேட்க முடியாது. சூப்பர் ஸ்டார் யாரா? சூப்பர் ஸ்டார் யார்? சூப்பர் ஸ்டார் இங்க ஒரு மாநகட்ட நடிகர் ஒருத்தருக்கா, ஒரு 50 வருஷமா தமிழ்நாட்டுல வாழ்ந்திருக்கான இந்த புறம்போக்கு இவளுக்கு ரசிகரா இருக்கணும், செருப்பு கொண்டு அடிக்குவாங்க. நான் வருவேன். ஒரு வெற்றிடம் இருக்குது, சுடுகாட்டுல கூட நிறைய வெற்றிடம் இருக்குது. வெற்றிடம் இருக்குது, என்னத்த வெற்றிடம் இருக்குது? நீ தலையில தண்ணி குடி ஒரு படம் ஓடாது. அது வாய்ப்பு இல்ல ராஜா, அது வாய்ப்பு இல்ல. மூத்த நடிகர்கள் எல்லாம் வயசாகி போய் பல் உழுந்து போய் தாடி வந்து சாகர நிலைகள் நடிக்கிறதுனால இளைஞர்களுக்கு வாய்ப்பு இல்லாம இருக்கான். மிரட்டிதான் நம்ம நண்பர் ரஜினிகாந்தியை கட்சி தொடங்க சொல்லியிருக்காங்க. நம்ம நேரடியா நான் கட்சியை தொடங்க முடியாது, நான் எங்க முகத்தை பார்த்தா வெறுப்பா வந்துடும், நீ கொஞ்ச நாள் நீங்க சூப்பர் ஸ்டாரா இருந்திருக்கிற, நீ கட்சி தொடங்கினா கொஞ்சம் ஓட்டு. தமிழ்நாட்டில் எம்ஜிஆருக்கு அப்புறம் ஒரு பிரபலமான ஒரு தலைவரா ரஜினிகாந்த் அவர்கள் வரணும்னு நினைச்சார். அரசியலுக்கு சிஸ்டத்தை மாத்தணும், எல்லாம் பண்ணணும்னு நினைச்சார். ஆனால் இதே திமுக குடும்பம் பல மிரட்டல்களை கொடுத்து அவரை அரசியல் கட்சி வரவிடாம பாத்துக்கிட்டாங்க.